ஈவினிங் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு இன்னைத்தோட விரதத்தை சூப்பராக நிறைவு பண்ணியாச்சு. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு நெய்வேத்தியமாக ஃபஸ்ட்டு பொங்கல் பண்ணலான்னு ரெடி பண்ணேன். ஆனால் தர்ணிக்கா பொங்கல் வேணான்னு சொன்னதுனால கொஞ்சமாக அந்த சாப்பாடு மட்டும் எடுத்து கல்கண்டு பொங்கல் மாதிரி சாமிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு மீதி தயிர் சாப்பாடாக வச்சுட்டேன். ஸோ நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுன்னு தான் சொல்லணும். காலையில் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஈவினிங் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. ஒரு சிஸ்டர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் 7 நாள் விரதம் இருக்கிறேன், ஆனால் ஆப்ரேஷன் பண்ண உடம்புங்கனால எனக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் வெஜ் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எதையும் சொல்கிறாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவே தேவையில்லை. எந்த சாமியும் நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நான் செய்வேன், நீங்கள் இப்படி இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறதே கிடையாது. அவங்க பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. குழந்தை இல்லைனாலும் பேசுவாங்க, 2 பொண்ணு பிறந்தாலும் பேசுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களோட மனசுக்கும் உங்களோட உடம்புக்கும் எது கரெக்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இருங்க. அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க. நாளைக்கு அவங்க வீட்டில் அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும் போது தான் அவங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எதுக்கும். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் இந்த டைம் நிறைவேறும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு பொங்கலுக்கு ரெடி பண்ணல, அதை தயிர் சாப்பாடாக வச்சுட்டு சப்பாத்தி அதுக்குமே கடலை மாவு குருமாவை தான் ரெடி பண்ணேன். சிம்பிளாக இன்றைக்கி நைட் டின்னரை முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.